2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு கட்சிகளுக்குமே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் இருக்க போகிறது. அதாவது 4 முனை போட்டி என்பது கண்டிப்பாக அந்த சட்டமன்ற தேர்தலிலே இருக்க போகிறது. ஒரு புறத்திலே நாம் தமிழர் கட்சிகள், இன்னொரு புறத்திலே தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலை தான் 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. 4 முனை போட்டிகள் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலின் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. அதாவது 2026 ஆளும் கட்சியா எதிர்கட்சியா, 2 கட்சிகளுக்கு தான் கண்டிப்பாக வெற்றி தோல்வி என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா வெளியாகி இருக்கிறது. இந்தியா டுடே நிறுவனம் வெளியிட்ட அதிரடியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த திராவிட கட்சிகளான அதிமுக, திமுக அந்த 2 கட்சிகளுக்கு இடையே தான் வெற்றி தோல்வி என்பது நிர்ணயம் செய்யப்பட இருக்கிறது. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு சற்று பிரகாசமான வாய்ப்பு என்பது இருப்பதாகவும், பயன்படுத்துவது கூட்டணி கட்சிகளை இணைப்பது, தொகுதி பங்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள். அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் இதை பொறுத்துதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், டிடிவி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதுவும் இல்லாமல் பாமக, அதோட தேமுதிக, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒரே கூட்டணியில கண்டிப்பா வந்துருவாங்க. அதுக்கடுத்து தமிழக வெற்றி கழகம் உள்ளே வருமா வராதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்கள் உள்ளே வரப்போவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி வைப்பதற்கும் ஒரு சில வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த கூட்டணி என்பது பலமாக அமைந்து விட்டால் மக்களுடைய ஆதரவு என்பது இன்றும் அதிமுகவிற்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பயன்படுத்தினால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கூட்டணி, அந்த கூட்டணியை வைத்தாலுமே தற்போது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் திமுக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலிலே இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ எடுக்கப்படக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் பூராமே இப்போது இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமையை பொறுத்து மாறுபடும். அதே போல 2026 பிறந்து சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஒரு 10 நாட்கள் முன்பாக எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் தான் ஓரளவுக்கு சரியாக வரும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.